வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் ராகு சாதகமாக இல்லை மற்றும் குரு 7வது வீட்டில் அமர்ந்திருக்கும். சனி உங்கள் 4ஆம் வீட்டில் அமர்வார். கேது சாதகமாக கருதப்படும் 11ஆம் வீட்டில் இருப்பார். தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கப் போகிறது. சனி உங்கள் வாழ்க்கையில் சவால்களைக் கொண்டு வரலாம். சிறந்த தொழில் வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக உங்கள் வேலையை மாற்றுவதை நீங்கள் பரிசீலிக்கலாம். இந்த மாதத்தின் முதல் பாதியில் சூரியனின் நிலை சாதகமாக இருக்காது. இதன் காரணமாக இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் தொழில் ரீதியாக பலவீனமாக தோன்றப் போகிறீர்கள். இந்த மாதம் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வதைத் தவிர்க்கவும், அவ்வாறு செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். இல்லையெனில் எந்தவொரு பெரிய நடவடிக்கையும் உங்களை சிக்கலில் சிக்க வைக்கும். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையை மிகவும் சாதகமாக மாற்றும். இந்த மாதம் குரு சந்திரன் ராசியில் இருந்து 7வது வீட்டில் அமர்வதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் பல பலன்களை பெறலாம். இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்பையும் ஈர்ப்பையும் அதிகரிக்கும். உங்களுக்கு 11ஆம் வீட்டில் கேது இருப்பது இந்த மாதம் எதிர்பாராத பணம் சம்பாதிக்க உங்களை வழிநடத்தும். 4ஆம் வீட்டில் உள்ள சனி உங்கள் குடும்பத்திற்காக எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடும். உங்கள் கால்களில் வலி மற்றும் விறைப்பு ஆகியவற்றை நீங்கள் சந்திக்கலாம். 5ஆம் வீட்டில் ராகு பெயர்ச்சிப்பதால் உங்கள் பிள்ளைகளின் உடல்நிலை குறித்து கவலையாக இருக்கலாம். பரிகாரம்: ஓம் கேத்வே நம என்ற மந்திரத்தை தினமும் 27 முறை உச்சரிக்கவும்.